அவங்க முழுக்க முழுக்க கவனம் செலுத்தினது தேர்தல் வெற்றியை நோக்கி தான் அவங்க கவனம் செலுத்தினாங்க தவிர இருக்க 5 வருஷங்கள் அதை நல்லாட்சி கொடுப்போம், அது நமக்கு அடுத்த எலெக்ஷன்ல பயன்படும், அதுதான் உத்வேகமா இருக்குங்கிறத மறந்துட்டு முழுக்க முழுக்க அந்த கூட்டணி தேர்தல். அதான் சார் இப்ப வெற்றியை நோக்கி நகர்றது ஏடிஎம்கேக்கு பாசிபிளா இருக்கு. ஏன்னா இவங்க சரியா ஆட்சி பண்ணலங்கிறப்ப நம்ம எது சொன்னாலுமே கரெக்டா தான் இருக்காது. ஏன்னா நீங்க எதுவுமே சரி பண்ணல, மக்கள் அதை மனசார ஏத்துக்கிறாங்க. ஆமா குறை இருக்கு, அதான் நீங்க சொல்றீங்க அப்படின்னு வர்ற மக்களுமே உறுதியா ஏடிஎம்கே தான் வாக்கு செலுத்த போறாங்க. ஆனா டிஎம்கே கூட்டங்கள் இப்ப அவங்க பிளான் பண்றாங்கன்னா அவங்க கட்சிக்காரங்களை இப்ப திருச்சியில் நடந்த விஷயமா குட்டி மாநாடா கூட இருக்கட்டும், அதுலயுமே பாத்தீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் கல்வியில ஏடிஎம்கே அவங்க வந்து தெளிவா இருக்காங்க. இப்ப டிஎம்கேல வந்து கமர்ஷியலைஸ் பண்ணுவாங்க. நாங்க ஒரு விஷயம் செய்யறோம்னா அது இப்போ 20% அவங்க தேர்தல் வாக்குறுதியில இப்போ கடந்த 5 வருஷம் செஞ்சிருக்காங்கன்னா நாங்க வந்து 98% செஞ்சுட்டாங்கிற மாதிரி அதை ப்ரொமோஷன் பண்ணுவாங்க. அது கைண்ட் ஆஃப். வணக்கம். கோல்டன் சான்ஸ் வழங்கும் அரசியல் களம். இன்றைய அரசியல் களம் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருப்பவர் இளம் அரசியல் விமர்சகர் திரு அருணோதயன் அவர்கள். வணக்கம். வணக்கம் சார். எதிர்கட்சி தலைவர் திரு எடப்பாடி ஐயா அவர்கள் வந்து தென் தமிழகத்துக்கு வந்து சுற்றுப்பயணத்தில் இருக்காரு, தேர்தல் பிரச்சாரத்தில் இருக்காரு. ஒரு எதிர்பாராத அளவுக்கு ஆர்ப்பரிக்கும் கூட்டம், மக்கள் வந்து ஒரு பெரிய அளவில் ஒரு வரவேற்பு கொடுக்குறாங்க. இது வந்து அரசியல் விமர்சகர்களுக்கு மத்தியில் வந்து அவங்களுக்கே ஒரு பெரிய ஆச்சரியத்தை கொடுக்குது. அவங்களுடைய பார்வையில். எஸ் சார். இப்போ இது எதிர்பார்க்காத ஒன்று என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா டிஎம்கே வந்து நல்லா ஒரு பிளே பண்ணிட்டு இருந்தாங்க. ஏன்னா தமிழ் ஜாதிகளுக்கு நடுவில் ஒரு பிரிவு உண்டாக்கிடலாம், முக்குளத்தூர் வந்து எடுத்துக்கலாம் அந்த பக்கத்துல இருந்தீங்கன்னா. ஏடிஎம்கேக்கு அதான் உண்மையும் கூட, அவனோட பலமே முக்குளத்தூர் தான். ஒரு செட் ஆஃப் பீப்புள் இருக்காங்க தொடர்ச்சியா. அதை தாண்டி பன்னீர்செல்வம் ஐயாவுக்கு வந்து 3 முறை முதலமைச்சர் பதவிக்கான வழி கிடைச்சிச்சு. அதை ஐயா வந்து இந்த பக்கம் டிஎம்கேக்கு வந்ததுக்கு அப்புறம் ஹோப் அவர் மேல போச்சு. ஏன்னா ஏடிஎம்கேக்கான சப்போர்ட் அவங்க இத்தனை வருஷங்களா இருந்திருக்கப்ப அவரே இந்த பக்கம் வந்துட்டாருன்னா மக்களுக்கு ஒரு ஹோப், யாரை நம்ம நம்புறது அப்படின்னு ஒன்று ஆயிடுச்சு. அவரோட சொல்றதுக்கு அவர் அங்கே போயிட்டாரு. ஆனா அவர் சார்ந்த மக்களும் அங்கே போகணுங்கிற கட்டாயம் கிடையாது. அவங்க ஏடிஎம்கேக்கு உண்மையா தான் இருந்திருக்காங்க. ஸோ அப்ப யாரை நம்பலாம் அப்படிங்கிறப்ப டிடிவி சாரா இருக்கட்டும், ஸோ அவங்களும் எடப்பாடியும் இருக்க அந்த காம்போ இருக்குல்ல, அது ஒர்க் அவுட் ஆயிருச்சு. அது வேண்டா விருப்பம் ஒர்க் அவுட் ஆகல, எல்லாருக்கும் மனசார ஏத்துக்கக்கூடிய வகையில தான் அந்த காம்போ ஒர்க் அவுட் ஆயிருக்கு. மனசார அந்த எடப்பாடியை வந்து ஏத்துக்கிட்டாங்க. அதோட வெளிப்பாடை தான் தென் தமிழகம் போறப்ப அவர் கிடைக்க போற அந்த ஆட்பறிப்பு வந்து எனக்கு தெரிஞ்ச எடப்பாடியாக்கி அது அவர் எதிர்பார்த்ததை தாண்டி ஒரு செலிப்ரேஷன் தான் அவர் கிடைச்சிட்டு இருக்குது. அதுதான் அதுல குறிப்பா சொல்லணும்னா பெண்கள் ஒரு பெரிய அளவுல வந்து ஒரு பங்களிப்பு செய்யறாங்க. அதிமுகவோட ஒரு ஓட்டுங்கிறது தாய்மகள் ஓட்டு சொல்லுவாங்க. இப்ப இந்த பெண்கள் எல்லாம் வந்து அதிமுகவுக்கு வந்து கூட்டணிக்கு ஓட்ட செலுத்தணுங்கிற ஒரு முடிவு வந்திருக்காங்களா? ஆமா சார். ஏன்னா இப்ப டிஎம்கேல கடந்த 5 வருஷங்கள, குறிப்பா கடந்த 2 வருஷங்கள பார்த்தா பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் ரொம்ப அதிகமாக நடந்து போச்சு. அது சமூக விரோதிகள் செய்யறாங்க அப்படிங்கிறத தாண்டி பெண்களுக்கான குற்றங்கள் செஞ்சா இந்த அரசு சும்மா இருக்காது, உடனடியாக நடவடிக்கை எடுக்குங்கிற பயத்தை கொடுத்துருக்க முடியும் இந்த அரசால. ஏன்னா காவல்துறை நேரடி கட்டுப்பாட்டில் சார் வச்சிருக்காருங்கிறப்ப, ஸ்டாலின் சார் வச்சிருக்காருங்கிறப்ப அதுக்கான பாசிபிலிட்டிஸ் அவர் பண்ணிருக்கலாம். அவங்க முழுக்க கவனம் செலுத்தினது தேர்தல் வெற்றியை நோக்கி தான் அவங்க கவனம் செலுத்தினாங்க தவிர இருக்க 5 வருஷங்கள் அதை நல்லாட்சி கொடுப்போம், அது நமக்கு அடுத்த எலெக்ஷன்ல பயன்படும், அதுதான் உத்வேகமா இருக்குங்கிறத மறந்துட்டு முழுக்க அந்த கூட்டணி தேர்தல் அதை நோக்கி நடந்துகிட்டு இருந்தாங்க. அதை தாண்டி ஏடிஎம்கேவை இன்னும் எப்படி எலெக்ஷன் முன்னாடியே அட்டாக் பண்ணி முடிச்சு விடலாம் அப்படிங்கிற ஒரு மோட்ல இருந்தாங்க. அது அவங்களோட செல்ஃப் வேல்யூவை குறைச்சிச்சு நான் சொல்றேன். ஸோ அப்படி இருக்கப்ப இப்ப பெண்கள் பாக்குறாங்க, பெண்களுக்கு யாராவது குற்றங்கள் டிஎம்கே அதிகமா இருக்கப்ப அதுக்கான மாற்றா தான் எடப்பாடியை பாக்குறாங்க. அதுவும் இல்லாம இவ்வளவு விஷயங்கள் அவர் தேர்தல் வரைவறிகள் சொல்லியிருக்காருல்ல, இதெல்லாம் முழுக்க சாருக்கு பாசிட்டிவா தான் இருக்கு. யோசிச்சுட்டு இருந்த பெண்கள் கூட யோசிக்காம எடப்பாடியை வாக்கு செலுத்தலாம் அவங்க முடிவு கொண்டாங்க. அதே மாதிரி தேர்தல் வாக்குறுதி வந்து அதிமுகவுடைய தேர்தல் வாக்குறுதி வந்து மக்கள்கிட்ட வந்து ஒரு பெரும் வரவேற்பு இருந்தது. ஏன்னா ரொம்ப கொடுக்கலனா கூட 297 வாக்குறுதியை கொடுத்துருந்தாங்க. அது வந்து என்னன்னா அதனுடைய காப்பி அப்படிங்கிற மாதிரி கிட்டத்தட்ட வந்து திமுக தேர்தல் அறிக்கைகள் இருந்தது. இப்ப அவர் வந்து 10,000 ரூபாய் அப்படிங்கறது வந்து வந்த உடனே கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இவங்க வந்து 8,000 கூப்பன் கொடுப்போம் அப்படிங்கிறாங்க. அதை தாண்டி வந்து பிரிட்ஜ் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த ஆசிலேஷன் வந்து டிஎம்கே வந்து தோல்வி பயம் தான் காரணமா? மிக உறுதியா நான் சொல்றேன் சார். ஏன்னா அவங்க இந்த தேர்தல் வரைவறிக்கையை காப்பி அடிச்சாங்க அப்படிங்கிறது பார்க்கும்போது தெரியுது. ஆனா எனக்கு தெரிஞ்சு அவங்க இந்த ப்ராசஸே பண்ணிருக்க வேணாம்னு எனக்கு தோணுது. என்னோட சிந்தனைக்கு நான் என்ன சொல்றேன்னா, இந்த 5 வருஷங்களை நல்லாட்சி கொடுத்திருந்தா மட்டுமே போதும், மக்கள் அடுத்த தடவை அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கறதுக்கான பாசிபிலிட்டி இருந்திருக்கும். அது எதுவுமே செய்யாம தேர்தல் வரவரைக்குங்கிற ஒரு அனௌன்ஸ்மெண்ட் விடுறது, அதுக்கப்புறம் ஏடிஎம்கே சொல்றப்ப இன்னும் அதை அப்டேட் பண்ணி அதை சேமா காப்பி அடிச்சு ரிலீஸ் பண்றதுங்கிறது முழுக்க பதட்டத்தை தான் காமிக்குதுன்னு நான் சொல்றேன். உங்களுக்கு ஒரு விஷயம் ஸ்ட்ராங்கா இருக்கு, பொதுவாக இப்ப எக்ஸாம் நம்ம படிச்சிருந்தோம்னா நம்மளால எழுத முடியும் சரியா, எக்ஸாம் ரிசல்ட் நல்லா தான் வரும். நம்ம சரியா பண்ணல அப்படிங்கிறப்போ ஒரு பொறாம இருக்கிறோம், மத்தவங்க பார்த்து காப்பி அடிச்சாதான் அந்த பிரச்சனையா இருக்கும், ஒரு செல்ஃப் வேல்யூ குறையும். ஸோ 5 வருஷங்கள் கடந்த 5 வருஷம் நல்லாட்சி பண்ணியிருந்தாலே அவங்க இந்த வரவறிக்கை
காப்பி பண்றதா இருக்கட்டும், இல்ல இவங்க சில அனௌன்ஸ்மெண்ட் சொல்றாங்களா கூப்பன் இந்த 8000 மாதிரி விஷயங்களா இருக்கட்டும், இல்ல புது புது விஷயங்கள் நான் செய்ய போறோம் பெண்களுக்கு சொல்ற விஷயங்களா இருக்கட்டும், இது எல்லாமே சொல்லியிருக்கவே தேவையில்ல நான் சொல்றேன். ஏடிஎம்கே சொல்றாங்கன்னா அவங்களுக்கு இந்த ஆட்சியை பிடிக்கணும், அதுக்கான நகர்வு சில விஷயங்கள் செய்யறாங்க. கடந்த 5 வருஷங்கள் டிஎம்கே என்னென்ன செய்யலையோ அதை R&D பண்ணி ப்ராப்பரா தேர்தல் வரைவறிக்கை ரிலீஸ் பண்றாங்க. ஆனா டிஎம்கே வரைவறிக்கை சொல்லியிருக்க வேணாம் நான் சொல்றேன். 5 வருஷம் நல்லாட்சியா இருந்துருந்துச்சுன்னா இது எதுவுமே தேவையில்ல நான் சொல்றேன். இன்னொரு விஷயம் நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா, திமுக கூட்டணி, அதிமுக கூட்டணி. திமுக கூட்டணியில வந்து காங்கிரஸுக்கு சீட்டை ஒதுக்கி இருக்காங்க. இன்ன வரைக்குமே வந்து டெல்லியில இருந்து திமுக கூட்டணி ஆதரிச்சு வந்து எந்த ஒரு தலைவர்களுமே வரல. அதே சமயத்துல அதிமுக கூட்டணி வந்து ஆதரிச்சு பிரதமர் உட்பட திரு அமித்ஷா அவர்கள் வரைக்கும் வந்து தமிழ்நாட்டுல வந்து பிரச்சாரத்தை மேற்கொண்டிருக்காங்க. அப்போ வந்து திமுகவுக்கு வந்து காங்கிரஸுடைய ஆதரவு இல்லையா? ஆமா சார், ஏன்னா திமுக உறுதியா இல்ல, மக்கள் மத்தியில எதிர்ப்பாளை உருவாச்சுங்கிறது அவங்களுக்கு தெரியுது. இப்ப நம்ம போய் இந்த நேரத்தில் ரிஸ்க் எடுத்து விஷயங்கள் பண்றதை விட எலெக்ஷன் டைம் நெருங்கிறப்ப அதை பாத்துக்கலாங்கிறது தான். ஏன்னா பொதுவாகவே சார் இப்போ அந்த டேட்டா ரிலீஸ் பண்றாங்க, ஒவ்வொரு நியூஸ் சேனல்ல வந்து அந்த வெற்றி சதவீதம் காமிக்கிறாங்க. அதுல எது ரியாலிட்டிங்கிறது நமக்கு தெரியும். அதை தாண்டி தலைமையில இருக்கவங்க ஒரு சப்போர்ட் பண்றாங்க, இத்தனை வருஷம் டிஎம்கே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்கிறப்ப அவங்களுக்கு பேஸ் ரியாலிட்டி தெரியும். ஜெயிக்கிற மாதிரி பிம்பத்தை உருவாக்கணும், ரியாலிட்டி என்ன, மக்கள் மனசுல என்ன ஓடுது அப்படிங்கிறது கிளியர் கட்டா அவங்களுக்கு தெரியும். ஸோ அப்ப எதிர்ப்பு அலை தான் வீசிக்கிட்டு இருக்கு. அதுவும் முழுக்க முழுக்க அந்த கூட்டணி, இப்ப இந்த கூட்டணி வச்சாங்கல்ல, ஒரு ப்ராசஸ் பண்ணாங்கல்ல, அதுல இருக்க குழப்பங்கள் மக்களுக்கும் தெரிஞ்சு போச்சு. சேட்டலைட் மீடியா மூலமா கூட்டணி கட்சி தலைவர்கள்ட்ட அசால்ட்டா பிரஸ்லாம் வந்து இன்டர்வியூ எடுத்துறாங்க. மீன்ஸ் லைவ்ல அவங்க ஃபேஸ் காமிக்கட்டுமே ஆடியோ இன்டர்வியூ எடுக்கிறப்ப அதுல அவங்க குரல்ல தொய்வு இருக்குது தெரியுது. என்னதான் உறுதியா பேசுற மாதிரி காமிச்சாலும் குரல்ல தொய்வு இருக்கு. இந்த கூட்டணியில எங்களுக்கான ஸ்பேஸ் கிடைக்கலங்கிறது இப்ப திருமணம் பேசுறப்பலாம் நமக்கு கிளியர் கட்டாவே தெரியுது. சோ அப்ப எதையுமே அவங்களால சரியா பண்ண முடியலையே. கடந்த 5 வருஷம் ஆட்சியில இருந்தாங்க. சோ அப்ப கரெக்டா ஒரு விஷயத்த பண்ணிருந்தா அதுக்கான வெற்றி வாய்ப்பு கிட்டத்தட்ட உறுதிப்படுத்தப்பட்டிருக்கலாம் இந்த அடுத்த 5 வருஷத்துக்கானது. அது எதுவுமே பண்ணாம இருக்கப்ப நம்ம எதுக்கு எஃபோர்ட் பண்ணுங்கிற மாதிரி கொஞ்சம் ஹோல்டு பண்றாங்கன்னு நினைக்கிறேன். திரு எடப்பாடி அவர்கள் வந்து நேற்று பேசும்போது என்ன சொன்னார்னா, தமிழ்நாட்டுக்கு வந்து பிஜேபி வந்து கொண்டுட்டு வந்ததே தான் திமுக. முதல்ல வந்து திமுக வந்து கொண்டு விட்டு வந்தாங்க. அது மட்டும் இல்லாம அந்த ஆட்சியில வந்து அங்கம் வச்சாங்க. உங்க தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு அவர் போட்டோ வந்து காட்டுறாரு, ஆதாரபூர்வமா காட்டுறாரு. இப்படி வந்து காட்டும் போது திமுக வந்து மனசாட்சியே இல்லாம திரும்ப வந்து பிஜேபியோட கூட்டணி, பிஜேபியோட அடிமை அப்படின்னு சொல்றதுல எந்த விதத்துல நான் கண் துடைப்பு ஒன்று செஞ்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது ரொம்ப கோமாளித்தனமா இருக்குன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா எல்லாருக்குமே அரசியல் இப்ப தெரியுது, இல்ல நெட்ல போட டேட்டாஸ் வருது. நல்ல கண்ணையை தோக்கடிக்கிறதுக்காகவே அவங்க பிஜேபி உள்ள கொண்டு வந்தது யாருக்கும் தெரியாமையா இருக்கு. ஈவன் தெரியாம இருந்தா கூட தகவல் மூலம் பரிமாறப்படுது இல்ல. சோ அப்படிப்பட்ட ஸ்ட்ராங்கான ஒரு விஷயத்தை செஞ்சுட்டு நல்ல கண்ணையை தோக்கடிக்கிறதுக்கான ப்ராசஸ் நீங்க பண்ணிட்டு அதை பத்தி பேசாம இருந்தா கூட பிரச்சனை இல்லை. நீங்க வந்துருச்சு உள்ள வரப்போன்னு சொல்லி போனதோட ஆட்சி பிடிச்சிங்க. இப்ப கூட்டணி வைக்கிறப்ப அடிமை ஆயிட்டாங்கன்னு சொல்லி இந்த வார்த்தையை பயன்படுத்துறீங்க. அது ரொம்ப தவறான வார்த்தை. எப்பனா நீங்க கூட்டணி வைக்காம இருந்தா நீங்க தாராளமா பயன்படுத்தலாம். அந்த விஷயத்தை நீங்க பண்ணிட்டு ஆரம்பத்துல, அதுவும் கலைஞரியா இருக்கப்ப அந்த விஷயத்தை நீங்க பண்ணிட்டு இப்ப திரும்பவும் அது ஒரு பாயிண்ட் எடுத்து வைக்கிறப்ப, இப்ப எடப்பாடியை ஸ்ட்ராங்கான ஒரு எதுக்கு எடுத்து வைக்கிறாரு, வித் ப்ரூஃப் எடுத்து வைக்கிறாருல, அப்ப ஹோல்சமா அவங்க மீது எடுத்துக்கிற பாயிண்ட் எல்லாமே பொய்யா இருக்கும்னு ஒரு விஷயம் உருவாகுது இல்ல. சோ என்ன பொறுத்த வரைக்கும் பிஜேபி உள்ள வந்து உங்களோட டேக் உங்களுக்கு போன எலெக்ஷன்ல பயன்பட்டுருக்கலாம். ஆனா இப்ப அது பயன்படலன்னு நான் சொல்றேன். ஒரு செட் ஆஃப் பீப்புள் சார், நான் சொல்றேன், நான் பேசிட்டு இருக்கப்ப நம்மளால உணர முடியுது. பிஜேபி உள்ள வந்துன்னு சொல்லி நான் டிஎம்கே ஓட் பண்ணேன். ஆனா பிஜேபி வருதோ வரலையோ, இவங்க அந்த 5 வருஷங்கள பண்ண விஷயங்கள் இருக்குல்ல, மோசமான விஷயங்கள், அதை பிஜேபியில இருக்க கட்சியில இருக்க இப்ப இருக்க இளைஞர்கள் வந்து வித் ப்ரூஃபோட டேட்டா யூடியூப்ல வந்து ரிலீஸ் பண்றாங்க. சோ இப்போ விஷயங்கள் பண்றப்ப இதுக்கு பிஜேபி உள்ள வந்திருக்கலாமே, ஒன்னும் பிரச்சனை இல்லை எங்களுக்கு. இந்த அளவுக்கு ஒஸ்டான ஆட்சி கொடுத்துருக்க மாட்டாங்களேன்னு சொல்லி ஒரு செட் ஆஃப் பீப்புள் டிஎம்கேக்கு ஓட் பண்ணவங்களே மைண்ட் மாறி பிஜேபிக்கு ஓட் பண்ணலாம். ஒரு செட் ஆஃப் பீப்புள் இந்த மாற்றத்துக்கு ஆபத்தான மாற்றத்துக்கு காரணமே டிஎம்கே தான் நான் சொல்லுவேன். இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா, அதிமுக கூட்டணி, அதாவது என்டிஏ கூட்டணி வந்து தமிழ்நாட்டுல வந்து கூட்டணி கட்சிகள்லாம் சேர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 3 இடத்துல மெகா பிரச்சாரம் வந்து கூட்டங்கள் நடத்தினாங்க. இது வரைக்குமே வந்து திமுக கூட்டணி அப்படி ஒரு விஷயங்கள் நடத்தவே இல்லை. என்ன காரணம்? அதான் சார், இப்ப வெற்றியை நோக்கி நகர்றது ஏடிஎம்கேக்கு பாசிபிளா இருக்கு. ஏன்னா இவங்க சரியா ஆட்சி பண்ணலங்கிறப்ப நம்ம எது சொன்னாலுமே கரெக்டா தான் இருக்காது. ஏன்னா நீங்க எதுவுமே சரி பண்ணல, மக்கள் அதை மனசார ஏத்துக்கிறாங்க. ஆமா குறை இருக்கு, அதான் நீங்க சொல்றீங்க அப்படின்னு வர்ற மக்களுமே உறுதியா ஏடிஎம்கே தான் வாக்கு செலுத்த போறாங்க. ஆனா டிஎம்கே கூட்டங்கள் இப்ப அவங்க பிளான் பண்றாங்கன்னா, அவங்க கட்சிக்காரங்களை இப்ப திருச்சியில் நடந்த விஷயமா குட்டி மாநாடா கூட இருக்கட்டும், அதுலயுமே பாத்தீங்கன்னா பாதிக்கு மேல ஆட்களே இல்ல. வர்ற ஆட்கள் எதுக்காக வந்திருப்பாங்கன்னு நமக்கு தெரியும். சோ அப்ப எதுவுமே ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது. வர்ற தொண்டர்களுமே உறுதியா இருக்க மாட்டாங்க, கூட்டணியில மேடையில இருக்கவங்களுமே உறுதியா இருக்க மாட்டாங்க. மனசுக்குள்ள 1000 விஷயங்கள் இருக்கு. பேசுற வார்த்தைகள் மேடையில அந்த போடியை தின்னுட்டு வெற்று வார்த்தைகள் தான் பேசுறாங்க, ஒரு பிம்பத்துக்கான வார்த்தைகள் தான் பேசுறாங்கிறது மக்களுக்கும் தெரியுது. ரெக்கார்ட் போடுற மீடியா பீப்புளுக்கும் தெரியுது. ரெக்கார்ட் போட்டு அவங்க பேசுறாங்க, இது உறுதியா இல்லையே அப்படின்னு ரியாலிட்டி பேசுறாங்க. சோ அப்ப எதுவுமே உண்மைத்தன்மை இல்லைங்கிறப்ப அது உத்வேகமா நகர முடியாதுல்ல. அதோட வெளிப்பாடா சார் நான் பாக்குறேன். சமீபத்தில் பேசிய டிவிகே தலைவர் திரு விஜய் அவர்கள் வந்து எங்களுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டின்னு திரும்பவும் பதிவு பண்றாரு. ஆமா, அதாவது பிரதான எதிர்கட்சி அதிமுக இருக்கு,
ஆளுங்கட்சியான திமுக இருக்கு. திமுகவுமே வந்து எங்களுக்கு போட்டி அதிமுகன்னு சொல்லுது, அதிமுகவே எங்களுக்கு போட்டி வந்து திமுகன்னு சொல்லுது. இந்த சூழ்நிலையில வந்து விஜய் வந்து எங்களுக்கு வந்து பிரதான போட்டி வந்து திமுகவும் வர்சஸ் டிவிகே அப்படிங்கிறாங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? சார் நான் பள்ளிகள்ல தான் படிச்சிருக்கேன், தாண்டி தான் வந்திருக்கேன். அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, இப்ப நம்ம ரெண்டாவது படிக்கிறோம் அப்படின்னா ஒரு 8வது படிக்கிற அண்ணன் கூட எனக்கு அந்த நாள் தெரியும், அவரோட நான் சண்டை போடுவேன், இல்ல கபடியில ஜெயிச்சிருவேன் அப்படிங்கிற மூலம் சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனா அங்க இருக்கவங்களுக்கு இவங்க யாருன்னே தெரியாது, கன்சிடரே பண்ண மாட்டாங்க. அந்த கணக்கு தான் சார் இது. இப்ப டிஎம்கே ஏடிஎம்கே அவங்க தனக்கு தான் போட்டி அப்படிங்கிறாங்கன்னா அது முரண்கள் இருந்தாலும் அது ஒரு வேல்யூவான போட்டி. அவ்வளவு அரசியல் தெரிஞ்ச நபர்கள் உள்ள இருக்காங்க. அவங்களால தமிழகத்துக்கு ஒரு சிக்கல்லாம் தமிழகத்தை காப்பாத்திர முடியும். 2 பேர் சேர்ந்து தமிழகத்தை காப்பாத்திர முடியும். ஆனா இங்க இவங்க கிட்ட தான் தமிழகத்தை காப்பாற்றணும். டிவிகேவை 2 வருஷங்கள் இவங்க ஒரு கட்சின்னு ஆரம்பிச்சு, உண்மையா சொல்றேன் சார், இப்ப மீடியால வெளி மாநிலங்கள்ல இருக்கவங்க பார்த்தாங்கன்னா இது என்ன இப்படி ஒரு கோமாளித்தனமான கட்சி தமிழ்நாட்டுக்குள்ள உருவாக்கிட்டு இருக்கு, இப்ப நிலைமைக்கு நான் சொல்றேன் உருவாக்கிட்டு இருக்கேங்கிறதா வெளிப்படுது, பிம்பம் வெளிப்படுது. சோ அப்படி ஒரு கட்சி நீங்க வச்சுக்கிட்டு அதுக்கு உங்க கட்சி வெளியில தெரிஞ்ச ஒரே காரணத்துக்காக டிஎம்கே கூட போட்டி, ஸ்டாலின் சார் கூட போட்டி அப்படிங்கிற விஷயத்தை நீங்க பேசுறது உங்களோட செல்ஃப் வேல்யூவை இன்னும் குறைச்சிட்டு இருந்தா நான் சொல்றேன். உங்களை யாருமே கணக்கிலே எடுத்துக்கல. தமிழக தேர்தல் களத்துல வந்து திரு எடப்பாடி அவர்களும் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காரு, திரு ஸ்டாலின் அவர்களும் பிரச்சாரத்துல போயிருக்காங்க. திரு இபிஎஸ் அவர்களுக்கும் ஒரு அதிகப்படியான ஒரு மாசான ஒரு கிரௌடு வருது. இப்போ இதை வந்து யார் களத்துல வந்து மாஸ் காட்டுறாங்க? உண்மையா ரியாலிட்டியா சார், அந்த பாசிட்டிவ் வைப் நமக்கு தெரியும்ல, பதட்டமும் தெரியும், பாசிட்டிவ் வைப்பும் தெரியும். ஸ்டாலின் சார் கொஞ்சம் ஃபோர்ஸ் பண்ணி அதை செய்ய வைக்கிறாங்க அவரை, நமக்கு அது தெரியுது. அது போக இந்த ட்ரோல் மீம்லாம் வருது, விக் வச்சலாம், அதெல்லாம் பண்ணக்கூடாது சார். என்ன பத்தி அதை பண்ணக்கூடாது. அது தோற்றத்தில் அவங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கலாங்கிறது ஒரு ஐடியா. ஸோ அதை ட்ரோல் பண்றது தவறான விஷயம். ஆனா ஒரு வயதுக்குன்னு ஒரு விஷயம் இருக்கு, அதை தாண்டி ஸ்டாலின் சார் புஷ் பண்றாங்கன்னு எனக்கு தோணுது. இதை நீங்க செய்யுங்க, இதை நீங்க செய்யுங்க. விஜய் சார் வந்துட்டார் அப்படின்னா அவர் மாதிரி ஷர்ட் பேண்ட் போட்டு போங்க, துண்டு எடுத்து சுட்டுங்க, துண்டு தூக்கி போட எடுத்து கழுத்துல போடுங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அவர் வந்து ஒரு அவருக்கு வயசாயிருச்சு, இருந்தாலும் அவர் அரசியல் பண்ணிட்டு இருக்காரு. அந்த வகையில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனா அவர் ஒரு பொம்மை போல பயன்படுத்துறாங்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆனா இந்த பக்கம் எடப்பாடியை பார்த்தீங்கன்னா அவரால் இயங்க முடியுது, உறுதியாக இயங்க முடியுது. அவர் உடல் தோற்றத்தை பார்க்கும்போது தெரியுது. ஸோ உண்மையாவே அவர்கிட்ட ஒரு நேர்மறை ஆற்றல் இருக்குது. அதை அவர் மக்கள்கிட்ட சென்ஸ் பண்றாரு, கூட்டணியிலையும் அவர் சென்ஸ் பண்றாரு. முழுக்க குழப்பம் இல்லாத கூட்டணி அது அமைஞ்சிருச்சு. இப்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான கூட்டணி அமைஞ்சிருச்சு. வெற்றி நோக்கி தான் நம்ம போறோங்கிறது மக்களோட ரெஸ்பான்ஸே தெரியுது. ஸோ அப்போ உண்மையாக பவரான பர்சன் யாருன்னா எடப்பாடி சார் தான் சொல்லுவேன். அதிமுகவுக்கு வந்து சில தேர்தல் கணிப்புகள் வந்து சாதகமா இருக்கு. அதே சமயத்துல வந்து ஏப்ரல் 1ஆம் தேதி நேற்று வந்த சில கருத்து கணிப்பு வந்து திமுகவுக்கு சாதகமாக இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. கருத்து கணிப்புகள் வந்து தாண்டி மக்களுடைய கருத்து கணிப்புல வந்து யாருக்கு வந்து சாதகமா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? சார் நான் வெளிப்படையாவே பேசுறேன் சார். பொதுப்படையா மக்கள் இருந்தாங்கல்ல, பெண்கள், வீட்டு பெண்கள் இருந்தாங்கல்ல, அவங்களுக்கு இந்த ஏடிஎம்கேயோட தேர்தல் வரவேற்க இருக்குல்ல, மனசார பூரிச்சு போயிட்டாங்க. எல்லாருக்கும் உண்டுன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, அதுலதான் உங்களுக்கு உண்டு உங்களுக்கு இல்ல கூப்பனுங்கிற விஷயம்லாம் உள்ள வச்சா கோவம் வருது பெண்களுக்கு. எனக்கு தெரிஞ்சு டிஎம்கேல அவங்க சொன்ன அந்த கூப்பனுங்கிற விஷயத்தை எடுத்துட்டு கூட நீங்க செய்றீங்களோ செய்யலையோ, அந்த கூப்பனுங்கிற வார்த்தை எடுத்துட்டு 8000 சொல்லியிருந்தா கூட அது பாசிட்டிவா மாறி இருக்கும். ஆனா இந்த கூப்பனுங்கிற வார்த்தை உள்ள வைக்கிறீங்கல்ல, அதை கடந்த 5 வருஷங்களை பார்த்துட்டாங்க. நீங்க கொடுப்பேன்னு சொல்லுவீங்க, அப்புறம் என் வீட்டு பக்கத்துல இருக்க அந்த பொம்பளையை கொடுப்பீங்க, எனக்கு கொடுக்க மாட்டீங்க. அப்போ உங்களுக்கு ஓட்டு கிடையாது, போடுன்ற பெண்கள் கூட. ஸோ அப்படி இருக்கப்ப இப்ப அந்த கூப்பன் டேக் கொண்டு வராங்கல்ல, இதுவுமே உங்களுக்கு எதிர்மறை விளைவு தான் உண்டாக்கிருக்கு நான் சொல்றேன். ஈவன் பக்கத்து வீடுங்கிற தானே குடும்பத்துக்குள்ளேயே ஒருத்தவங்க வந்து அரசு வேலையில இருப்பாங்க, ஒருத்தவங்க வீட்டு வேலை வீட்டுல இருப்பாங்க பெண்கள். ஸோ அப்ப என்னோட குழந்தைகளுக்கு இருக்கு எனக்கு இல்லையா அப்படின்னு ஓட்டு போற வர பெண்கள் கூட டிஎம்கேக்கு ஓட்டு போட தயாரா இல்லை. ஸோ அப்ப இந்த ஏடிஎம்கேட வரைவறிக்கை மூலமா பெண்கள் ஓட்டு ஏடிஎம்கேக்கு உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு நான் சொல்றேன் சார். திரு எடப்பாடி அவர்கள் வந்து நாங்க பிரிட்ஜ் கொடுப்போம் ஒவ்வொரு வீட்டுக்கும் அப்படின்னு சொன்னாரு. திமுக வந்து என்ன சொல்லுது, நாங்க 8000 ரூபாய்க்கு கூப்பன் கொடுப்போம்னு சொல்றாங்க. அதாவது எது வேணாலும் வாங்கிக்கலாம் அப்படிங்கிறது. ஆனா வந்து அடிஷனலா என்ன சொல்லியிருக்கு, அதிமுக வந்து 10,000 ரூபாய் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் கொடுப்புன்றாங்க. அப்ப எந்த வாக்குறுதி வந்து மக்களுக்கு வந்து மகிழ்ச்சியை வரும்? பேசிக்கா சார் நடக்கலாங்கிறத தாண்டி அந்த நெறியா அப்படிங்கிற விஷயத்துக்கு மக்கள் பிடிக்குது. நெறியா அது 10,000, இவங்க 8000 கூப்பன் போது இவங்க 10,000 காசவே போடும்போது என்ன வாங்கிக்கலாம், அதான் அந்த ஆசை தான் சார். இப்போ 8000 கூப்பன் ஏதோ ஒரு அந்த கண்டிஷன் அப்படி ஆட்ல குட்டியா போட்டிருப்பாங்க, நிபந்தனை உட்பட்டதுங்கிற மாதிரி. அது கூப்பனுக்கு வார்த்தை அதான் சொன்ன பயன்படுத்தாம இருந்திருக்கலாம். அவங்க வார்த்தையை சொன்னாலேயே அது போக 8000 தான். இது இப்போ நீங்க ஒரு 15,000 சொல்லி கூட கூப்பன் சொல்லியிருந்தா கூட அது வேற கணக்கு சார், வேல்யூ இருந்திருக்கும். ஆனா அவங்க 8000 கூப்பன், இது 10,000 நேரா கொடுக்க போறாங்க, எந்த ஒரு நிபந்தனை இல்லாம நேரா கேஷ் வரும் அக்கௌண்ட்னு சொல்லியிருக்காரு. ஆமா, ஸ்ட்ரைட்டா வருது அக்கௌண்ட்டுக்கு வந்து விழுதுங்கிறப்ப ஆசை யார விடும். ஸோ அதனால இதுதான் ஒரு நேர்மறை இதை உண்டாக்கி இருக்குன்னு நான் சொல்றேன். ஏன்னா சார் இப்போ அந்த 8000 அந்த கூப்பன் அப்படிங்கிறது எங்க கிளாஷ் ஆகும்னா சார், இப்போ வேலை செஞ்சுட்டு வீட்டுல வேலையும் செஞ்சுட்டு வேலைக்கு போற பெண்களும் இருக்காங்க. அவங்களுக்கும் தேவைதான், அந்த 8000 தேவைதான். ஏன்னா இப்ப வீட்டுல எக்யூப்மெண்ட்ஸ் தேவை, சமையல் விஷயங்கள் தேவை, சமையல் பாத்திரங்கள் இல்ல அவங்க சொல்ற விஷயங்கள்லாம் தேவைன்னா வீட்டுல இருக்க பெண்கள் வேலை செஞ்சுட்டு ஓய்வு எடுக்கிறதுக்கும் அது பயன்படும். அதே சமயம் வீட்டுல வேலை செஞ்சுட்டு வேலைக்கு போற பெண்கள் இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு அதோட முக்கியமா தேவைப்படும். ஏன்னா சீக்கிரம் வேலையை முடிச்சுட்டு அவங்க போகணும். ஸோ ஆனா பாத்தீங்கன்னா நிபந்தனைக்கு உட்பட்டதுங்கிறப்ப இவங்க வறுமை கோட்டுக்கு மேல இருப்பாங்க, கொஞ்சம் மேல இருப்பாங்க, லீஸ்டா மேல இருக்கிறதுக்கான போராட்டத்துல இருக்காங்க. ஆனா அவங்களுக்கு கிடையாது, அது வராது அவங்களுக்கு. வேலைக்கு போற பெண்களுக்கு அது கிடைக்காது, ஆனா வீட்டுல இருக்க பெண்களுக்கு கிடைக்குங்கிறப்ப அங்கேயே ஒரு முரண்டு இருக்குல்ல சார். ஸோ அதனால இந்த 8000 கூப்பனுங்கிறது டிஎம்கே செஞ்ச ஒரு தவறான அறிக்கை நான் சொல்லுவேன்.
அதே மாதிரி மாணவர்களுக்கு வந்து அதிமுக வந்து ஏற்கனவே அரசு பள்ளியில படிக்கிற மாணவர்களுக்கு வந்து 7.5, நாங்கள் திரும்ப மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் 10 அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் கொடுக்குது. இந்த மாதிரி கல்விக்கு, அதை குறிப்பா 11 மருத்துவக் கல்வி எல்லாம் கொண்டுட்டு வந்த அதிமுக கல்விக்கு செய்யற திட்டங்கள் வந்து ரொம்ப முக்கியமானதா பார்க்கப்படுகிறது. திட்டங்கள்ல வந்து வாக்குறுதி அளித்து அதை நிறைவேற்றுறதுல வந்து அதிமுக பெஸ்ட்னு நினைக்கிறீங்களா, திமுக பெஸ்ட்? என்னை பொறுத்த வரைக்கும் கல்வியில ஏடிஎம்கே அவங்க வந்து தெளிவா இருக்காங்க. இப்ப டிஎம்கே வந்து கமர்ஷியலைஸ் பண்ணுவாங்க. நாங்க ஒரு விஷயம் செய்யறோம்னா அதுல இப்ப 20% அவங்க தேர்தல் வாக்குறுதியில இப்ப கடந்த 5 வருஷம் செஞ்சிருக்காங்கன்னா நாங்க வந்து 98% செஞ்சுட்டாங்கிற மாதிரி அதை ப்ரொமோஷன் பண்ணுவாங்க. அது கைண்ட் ஆஃப் சக்சஸ்ஃபுல்லும் ஆகுது, நம்ம பார்த்திருக்கோம். ஆனா இந்த வருஷங்கள்ல இப்ப கடந்த 5 வருஷங்கள் அவங்க செஞ்ச விஷயங்களுக்கு அவங்க எதுவுமே ஒழுங்கா பண்ணலன்னு சொல்லி ஈவன் யூடியூப் திறந்தாலே அவங்க ஆட் தான் ஓடுது. ஸ்கிப் பண்ணவே முடியல. எல்லா வீடியோஸ், எந்த வீடியோஸ் பார்த்தாலும் ஃபர்ஸ்ட் அவங்க ஆட் ஸ்டார்ட் ஆகி ஓடிட்டு இருக்கு. ஸோ அந்த அளவுக்கு அவங்க ப்ரொமோஷன் பண்றாங்க. அது எதுக்காக அப்படின்னா என்ன சொல்றது, கண்டிப்பா வென்றே ஆகணும், நம்மளை பார்த்தா எதிர்மறையான சிந்தனை உருவாயிடக்கூடாது. ஏன்னா எல்லாரும் யூடியூப் ஓபன் பண்றோம்ல. இப்ப டிஎம்கேக்கு ஆப்போசிட்டா ஒரு வீடியோ இருக்கு, நான் சொல்றது யூடியூப்ல ஒரு வீடியோ இருக்கு, அதை கிளிக் பண்ணி பார்க்க போறதுக்கு முன்னாடி நாங்க நல்லவங்க தான், நாங்க நல்ல விஷயம் பண்ணிருக்கோம் பாருங்க, இவ்வளவு திட்டங்கள் எக்ஸிக்யூட் ஆயிருக்கு பாருங்க சொல்லி சின்ன சின்ன பசங்களை வச்சு சூப்பரா ஒரு சினிமா மாதிரி நடிக்க வச்சு ஒரு விஷயம் பண்றாங்க. அது எதுக்குன்னா அந்த பயத்தை உண்டாக்குன்னு தான் நான் சொல்றேன். அதே ஏடிஎம்கேக்கு அவங்க அவ்வளவு ப்ரொமோஷன்லாம் பண்ணல. அவங்க கிளியர் கட்டா நாங்க சில விஷயங்கள் செஞ்சிருக்கோம், எங்க ஆட்சியில் செஞ்சிருக்கோம். சொன்ன மாதிரி மருத்துவக் கல்லூரிகள் ஓப்பன் பண்ணிருக்கோம். அதுல இருந்து வளர்ந்த அந்த மாணவர்களுக்கு தெரியும் நாங்க சொன்னதை செய்வோம் அப்படின்னு. ஸோ இந்த இன்டெலெக்சுவல் பீப்புள் இருப்பாங்கல்ல, இவங்க சொன்னா செய்வாங்க, ரொம்பலாம் தம்மட்டம் அடிச்சுக்க மாட்டாங்க. மக்கள்கிட்ட நேரா பேசுறப்ப அந்த வாக்குறுதிகளை சொல்லுவாங்க. அதை தாண்டி இப்ப அவங்க நினைச்சாலுமே இப்போ பீப்புளை வச்சு, பசங்களை வச்சு எக்ஸ்ட்ரீமான ஆடெல்லாம் ரெடி பண்ணி பர்ஃபார்மன்ஸ் பண்ண சொல்லி ஆடை போடலாம். ஆனா அதை தாண்டி அவங்க மக்கள்கிட்ட நேராகவே பேசுறாங்க, உண்மையை பேசுறாங்க. ஸோ அப்ப படிச்ச மக்களுக்கான சப்போர்ட் இப்போதைக்கு ஏடிஎம்கே தான் இருக்கு நான் சொல்றேன். இதுதான் திரு இபிஎஸ் அவர்கள் வந்து விளம்பர ஆட்சின்னு அவர் வந்து விமர்சனம் வைக்கிறார். கண்டிப்பா. நன்றி சார். நன்றி.